ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. தாயி பாத்து எந்திரி. என்னப்பா தூங்க போலையா? எவ்வளவு நேரமா ரெண்டு பேரும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மாடி, உன்னை இந்த நிலைமையில பார்த்துட்டு நாங்க எப்படிமா படுக்க முடியும்? படுத்தாலும் எப்படிமா தூக்கம் வரும்? சின்ன காயம்தான்ப்பா, கட்டு மட்டும் தான் பெருசா போட்டிருக்காங்க. இதுக்காக எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்கப்பா. வலியில துடிச்சு ஏடி. இப்ப எப்படி இருக்கு? மாத்திரை போட்டிருக்கேம்மா, இப்ப பரவாயில்ல. முதுக்கு கொஞ்சம் அரைக்குது. இரு, நான் சொரிஞ்சு விடுறேன். நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஊருக்கு போலையா? இன்னைக்கு ராத்திரி நாங்க 3 பேரும் கிளம்புறதா தான் இருந்துச்சு. ஆனா நீங்க என்னடி பண்ற? அவளுக்கு நான் சூப் குடுக்கறதுக்காக சூப் எடுத்துட்டு வந்தேன். இந்தா, நீ உன் பொண்ணுக்கு கொடு. நீ வேணும் உன் தங்கச்சி கொடு. என்ன வேண்டி வேலை வாங்குற? எங்க வாங்க நம்ம போலாம், எனக்கு தூக்கம் வருது. அம்மாடி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கடா, நான் வரேன். சரிப்பா. நீ வச்சுட்டு போக்கா. அர்ஜுன் வந்ததும் நான் குடிச்சுக்கிறேன். அர்ஜுன் வெளியே போயிருக்காரு, அவர் வர்றதுக்குள்ள சூடு ஆறிடும். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னால இப்ப குடிக்க முடியாது. எடுத்துட்டு போ. அர்ஜுன் வந்ததும் சூடு பண்ணி கொண்டு வா. சூப்பெல்லாம் அடிக்கடி சூடு பண்ணக்கூடாது, நானே குடுக்கறேன். சத்யா, குடி சத்யா. உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. எனக்காக என் நிழலாய் நீ கூடவே நின்னாயே. எறும்பு அண்டாம என் கண்ணுல வச்சாயே. நான் போகும் பாதையாவோ நீ அருகினில் இருப்பாயே. செங்கமலம் ஸ்கம்மன் இருக்கணும், தெரியுதா? நாம பழையபடி வீட்டுல இந்த ஞாபகம் எல்லாம் வருதுங்க. சத்யாக்கு நான் சாப்பாடு ஊட்டினது கம்மிதான். சுட சுட சாப்பாடு போட்டதும் தேவி தட்டெடுத்துட்டு ஓடுவா. முற்றத்துல சத்யா படிச்சுட்டு இருப்பா. அவகிட்ட கதை பேசிக்கிட்டே தேவி ஊட்டி விடுவா. அவ ஊட்டிதான் இவ வளர்ந்தாளே. ஆனா இப்போ ரெண்டும் எதிரிகளா நிக்குது. எப்படி இருந்தாலும் காலம் மாறித்தானே ஆகணும். இதெல்லாம் வெறும் நினைவுகளா, பொக்கிஷங்களா மனசுல தங்கும். பாப்போம் காலம் எப்படி மாத்துதுன்னு சொல்லிட்டு பாப்பலாம். ரொம்ப வலிக்குதா? இப்ப வலிக்கலக்கா. பெயின் கில்லர் போட்ட பிறகு வலி குறைஞ்சிருக்கு. நீ சூப் கொடுத்த பிறகு வலி மறைஞ்சே போச்சு. பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு.
மனசெல்லாம் மறுபடியும் வரவே வராது. ஏன் வராது? நீ என்ன மனசு வச்சா வரும்க்கா. அதை விட நான் ஒன்னும் சொன்னா கேப்பியா? அப்பாவும் அம்மாவும் இங்க இருக்கிறது எதுவும் எனக்கு சரியா படல. அவங்களை ஏன் இங்க நீ இவ்ளோ பிடிவாதமா தங்க வச்சிருக்க எனக்கு புரியல. ப்ளீஸ் சத்யா, தயவு செஞ்சு அவங்கள மட்டும் ஊருக்கு அனுப்பி வைடி. இதுக்குதான் இந்த சூப்பா? உனக்கு இதனால வரப்போற சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்குது. நீயும் நானும் ஒரு நாள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நடு ரோட்ல நிக்க போறோம். அப்போ உனக்கு புரியும். உன்னால மட்டும் அபிக்கூட நான் வாடுற வாழ்க்கைக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சு, இந்த வயித்துல இருக்கிற குழந்தையோட தலை எழுத்து மாறிச்சு, அன்னைக்கு நான் செத்துற வேண்டி. அப்பா இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். உன்கிட்ட உண்மையை சொன்னா நீ தாங்கவே மாட்டேக்கா. நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி எங்கடி கிளம்பிட்ட? அந்த தேவி யாரு, அவளுக்கும் வரதன் செங்கமலத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்குதான் கல்லடை குறிச்சு போறேன். ஓ, அந்த பிரீத்தி உன்னை வர சொல்லிட்டாளா? ஆமாமா. ஸ்ருதி, இந்த தூத்துக்குடி ஃபிளைட் டிக்கெட் வாங்கிக்க. அங்கிருந்து நீ ஒரு கால் டாக்ஸி பிடிச்சு போயிடு. தேங்க்ஸ் பா. ஏண்டி நீ மட்டுமா போற? அப்பாவையும் துணைக்கு கூட்டிட்டு போடி. மா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதான் பிரீத்தி இருக்கால, ஏர்போர்ட்ல வந்து என்ன பிக்கப் பண்ணிப்பா. அப்புறம் இந்த விஷயத்த முடிச்சு கொடுக்க அவளோட ஃப்ரெண்டும் வரா. நாங்க 3 பேரும் பாத்துக்கிறோம். அப்பா வர்றது வேஸ்ட் தான். ஏன் இருந்தாலும் ஒரு ஆம்பளை துணை வேணும்டி. எதுக்கு? ஒவ்வொரு தடவையும் அங்க போகும்போதெல்லாம் எதுனா ஒரு தடங்கல் வருது. போன முறை நீங்க எல்லாம் கும்பலா போய் என்னத்த கண்டுபிடிச்சீங்க? ஒண்ணுமே பண்ணல. என்னங்க இவ இப்படி பேசுறா? நானும் யோசிச்சேன், ஸ்ருதி சொல்றதுதான் கரெக்ட். அதுவும் இல்லாம நான் அங்க போறது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாது. அத்தைக்கு தெரிஞ்சா கூட அவங்க சத்யா தேவி கிட்ட உளறி வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. முதல்ல உன் அம்மாவை உளறி வைக்க வேண்டாம்னு சொல்லு. மா, ஏதாவது உன் வாயில இருந்து வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அவ்வளவுதான். நான் ஏண்டி சொல்ல போறேன்? நான் இது வரைக்கும் 10வது கூட படிக்கலன்னு உங்க அப்பா கிட்ட நான் சொன்னதே கிடையாது. வேணா நீ அவர்கிட்ட கேட்டு பாரு. அடி பாவி, அப்ப நீ 10ஆம் கிளாஸ் கூட படிக்கலையா? பாத்தியா, ரகசியத்தை காப்பாத்துறதுல அவ்வளவு கெட்டி. என்னவோ பண்ணுங்க. நான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போறேன். நான் திரும்பி வர வரைக்கும் அதையே நீங்க 2 பேரும் மெயின்டைன் பண்ணுங்க. நீ தைரியமா போயிட்டு வாமா, நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு அந்த தேவிக்கும் வரதனுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கணும்.